எல்லாருக்கும் ஹாப்பி சாபத். ஸோ இன்றைக்கி வந்து நேச்சர் டாக்குக்கு வந்துட்டு நான் எதை பற்றி பேச போகிறேன்னு சொல்கிறதுக்கு முன்னாடி இந்த பிக்சரை பார்க்கலாம். ஸோ இந்த பிக்சரில் வந்துட்டு இட் டாக்ஸ் அபவுட் த கம்யூனிகேஷன். ஸோ கம்யூனிகேஷன்னா என்னென்னா நம்ம வந்துட்டு லைக் ஈவன் வித்தவுட் டாக்கிங், ஸோ நம்ம பேசுகிறது மட்டுமே கம்யூனிகேஷன் இல்லை. ஸோ நம்ம வந்து இஃப் வி வாண்ட் டு கன்வே சம்திங் டு சம் ஒன், அது நம்ம வந்து ஆக்ஷன் மூலமாக இருக்கலாம், இல்லைனா ஃபேஷியல் எக்ஸ்ப்ரெஷன்ஸ் மூலமாக இருக்கலாம். நிறையா வேஸ் ஆஃப் கம்யூனிகேஷன் இருக்குது. ஸோ நேச்சரில் கூட பார்க்கலாம். ஸோ பேர்ட்ஸ், அனிமல்ஸ் and humans, we all like have some ways to communicate, and even between animals and humans வந்து communication இருக்குன்ட்டு நம்ம பார்க்குறோம். ஸோ it is not just verbal communication, வந்து வேரியஸ் வேஸில் இருக்கலான்ட்டு நம்ம பார்க்கலாம். ஸோ இப்போ வந்து நான் வந்து லைக் ஒரு கம்யூனிகேஷன் பற்றி பேச போகிறேன். அது என்னென்னா இட் இஸ் த கம்யூனிகேஷன் ஆஃப் த ட்ரீஸ்ன்ட்டு பார்க்குறோம். ஸோ ட்ரீஸ் வந்து கம்யூனிகேட் பண்ணுமா? இது வந்துட்டு இட் இஸ் வெரி சர்ப்ரைசிங். இது நான் பார்த்தப்போ கூட ஐ வாஸ் வெரி ஷாக்ட். ஸோ நான் வந்துட்டு இதை பற்றி தான் நான் பண்ண போகிறேன். இட் இஸ் லைக் த ட்ரீஸ் வந்துட்டு இட் இஸ் நாட் த்ரூ வேர்ட்ஸ் ஆர் சவுண்ட்ஸ், பட் இது ஒரு இன்விசிபிள் சிஸ்டம் இருக்குது. அது மூலமாக வந்து ட்ரீஸ் வந்து கம்யூனிகேட் பண்ணுதுன்ட்டு நம்ம பார்க்குறோம். ஸோ இன்றைக்குள்ள டாபிக் வந்து நேச்சர் டாக்குக்கு நான் இதை பற்றி தான் பேச போகிறேன். இட் இஸ் த சீக்ரெட் லாங்குவேஜ் ஆஃப் ட்ரீஸ். அதை பற்றி தான் நான் இன்றைக்கி பேச போகிறேன். ஸோ I'm not saying that trees will talk to each other or to humans, but they have a different way of communication. அதுக்கு ஒரு சீக்ரெட் லாங்குவேஜ் இருக்குது வேறு ட்ரீஸ் கம்யூனிகேட் பண்ணுறதுக்கு. அண்ட் இந்த லாங்குவேஜ் வெறும் வேறு ட்ரீஸுக்கு மட்டும்தான் புரியும்ன்ட்டு நம்ம பார்க்கலாம். ஸோ நம்ம வந்து இந்த ஃபாரஸ்ட்டில் வந்து என்ன நடக்குதுன்ட்டு நம்ம இன்றைக்கி பார்க்கலாம். ஸோ ஒரு ஃபாரஸ்ட் நம்ம போனோன்னா அங்கே நம்மளுக்கு மேலே இருக்கிறது மட்டும்தான் நம்மளுக்கு தெரியும் கண்ணுக்கு. ஸோ அதோடைய பிரான்ச்சஸ் இருக்கும், லீவ்ஸ் இருக்கும், ட்ரங்க் எல்லாமே இருக்கும். பட் ஃபாரஸ்ட் ஃப்ளோருக்கு கீழே அங்கே வந்து தான் சம்திங் மேஜிக்கல் இஸ் ஹேப்பனிங்ன்ட்டு இங்கே நம்ம பார்க்குறோம். ஸோ இந்த சாயிலுக்கு கீழே வந்துட்டு ஸோ எல்லா ட்ரீஸுக்குமே வந்து ரூட்ஸ் இருக்குன்ட்டு நம்ம பார்க்குறோம். அண்ட் இந்த ரூட்ஸுக்கிட்ட வந்துட்டு சில ஃபங்கை வந்துட்டு இட் இஸ் கெட்டிங் அட்டாச்ட். இது வந்துட்டு இட் இஸ் நோன் ஆஸ் த மைக்கோர்ஹியல் ஃபங்கைன்ட்டு இருக்குது. ஸோ இந்த ஃபங்கை வந்துட்டு இந்த ரூட்ஸு கூட வந்து ஒரு மியூச்சுவல் ரிலேஷன்ஷிப் க்ரியேட் பண்ணுது. ஸோ நேச்சரில் நம்ம பார்த்தோன்னா தேர் ஆர் மெனி டைப்ஸ் ஆஃப் ரிலேஷன்ஷிப்ஸ். சிலது வந்து பாசிட்டிவ் ரிலேஷன்ஷிப் இருக்குது, சிலது வந்து நெகட்டிவ் ரிலேஷன்ஷிப். நெகட்டிவ் ரிலேஷன்ஷிப் என்னென்னா இந்த ப்ரிடேட்டர் அண்ட் ப்ரே. ஸோ ஒரு லைக் ஒரு லயன் வந்து ஒரு ஸ்மாலர் அனிமலை ஹண்ட் பண்ணி கில் பண்ணுறது வந்து நெகட்டிவ் ரிலேஷன்ஷிப். பாசிட்டிவ்னா போத் த அனிமல்ஸ் வில் கெட் பெனிஃபிட்டட். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம ஒரு புல் மேலே வந்து ஒரு சின்ன ஒரு அனிமல் இருக்கிறத நம்ம பார்ப்போம். அண்ட் தெர் ஆர் மெனி அதர் திங்ஸ். ஸோ போத் தி அனிமல்ஸ் வில் கெட் பெனிஃபிட்டட் ஃப்ரம் ஈச் அதர். அதே மாதிரி தான் இந்த ஃபங்கை அண்ட் தீஸ் ரூட்ஸ் நம்ம பார்க்குறோம். ஸோ இந்த ஃபங்கை வந்து ஒரு பாசிட்டிவ் ரிலேஷன்ஷிப் ட்ரீ கூட க்ரியேட் பண்ணுது. அண்ட் இந்த ஃபங்கைக்கு வந்து ட்ரீ கிட்டேருந்து என்ன கிடைக்குதுன்னா அது சர்வைவ் பண்ணுறதுக்கு வேண்டிய சுகர் அண்ட் எல்லா நியூட்ரியன்ஸ் வந்து ட்ரீ கிட்டேருந்து கிடைக்குது. இன் ரிட்டர்ன் ட்ரீக்கு என்ன கிடைக்குதுன்னா ஃபங்கை கிட்ட இந்த ட்ரீக்கு வந்து வாட்டர் அப்சார்ப்ஷன் வந்து இந்த ஃபங்கை ஹெல்ப் பண்ணுது. அண்ட் ஆல்சோ லைக் நியூட்ரியன்ஸ் லைக் நைட்ரோஜன் அண்ட் ஃபாஸ்பரஸ் சாயில்லேருந்து ட்ரீஸுக்கு வேணும், அதெல்லாம் அப்சர்வ் பண்ணுறதுக்கு வந்து இந்த ஃபங்கை வந்து ஹெல்ப் பண்ணுது. பட் மோர் தென் தட் இந்த ஃபங்கை வந்து இந்த ஒரு ட்ரீயோடைய ரூட் கிட்டேருந்து இன்னொரு ட்ரீயோடைய ரூட் கிட்ட வந்து ஒரு நெட்வொர்க் மாதிரி அது ஃபார்ம் பண்ணுது. அண்ட் இட் இஸ் ஆல் லைக் எல்லாம் இருக்கிற ஃபாரஸ்டில் இருக்க ஆல்மோஸ்ட் லைக் மெனி ட்ரீஸ் கூட வந்து ஒரு நெட்வொர்க் க்ரியேட் பண்ண ஹெல்ப் பண்ணுது இந்த ஃபங்கை. அண்ட் இட் இஸ் ஆல்மோஸ்ட் லைக் அ ஃபாரஸ்ட் இன்டர்நெட். ஸோ சில சயின்டிஸ்ட் வந்துட்டு இது லைக் இதை வந்து வுட் வைட் வெப்ன்ட்டு அவங்க கூப்பிடுறாங்க. ஸோ நம்மளுக்கு எப்படி வந்துட்டு ஸோ ஜஸ்ட் லைக் we need Wi-Fi like or the mobile internet like networks to communicate with one another, trees வந்துட்டு ஸோ இந்த வுட் வைட் வெப்பை வந்து யூஸ் பண்ணிவிட்டு they stay connected with the other treesன்ட்டு நம்ம பார்க்குறோம். ஸோ த்ரூ திஸ் நெட்வொர்க் ட்ரீஸ் வந்து they send the chemical signals, nutrients, information, and they share food, and they even like warn other trees.
லைக் டேஞ்சர் சிக்னல்ஸை வந்து அவங்க கம்யூனிகேட் பண்ணுறாங்கன்னு நம்ம பார்க்குறோம். இட் இஸ் சேம் லைக் நம்ம எப்படி வந்து நம்ம ஃபோன் யூஸ் பண்ணி நம்ம டெக்ஸ்ட் பண்ணுறோமோ அந்த மாதிரி வந்து இந்த நெட்வொர்க் ஹெல்ப் பண்ணுதுன்ட்டு நம்ம பார்க்குறோம். ஸோ ட்ரீஸ் வந்து அவங்களுடைய ஓன் லைக் நேச்சுரல் லாங்குவேஜில் கம்யூனிகேட் பண்ணுறாங்க. ஸோ இதுதான் அந்த நெட்வொர்க் இந்த பிக்சரில் பார்க்கலாம். நிறையா ட்ரீஸ் வந்து அந்த ஃபங்கை மூலமாக தே ஆர் கெட்டிங் கனெக்டட். ஸோ இப்படி தான் வந்து தே ஆர் ஏபிள் டு சஸ்டெயின் அண்ட் ஸ்டே கனெக்டட். அண்ட் இப்போ வந்து நம்ம இந்த ட்ரீ கம்யூனிகேஷனுடைய கீ ஃபங்க்ஷன்ஸ் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ ஃபர்ஸ்ட் ஒன் என்னென்னா, இட் இஸ் ஃபார் ஷேரிங் நியூட்ரியன்ஸ். நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இது வந்துட்டு சம்டைம்ஸ் லைக் ட்ரீஸ் வித்தின் த சேம் ஸ்பீஷீஸ் ஆர் ஈவன் டிஃப்ரெண்ட் ஸ்பீஷீஸ் லைக் அவங்க வந்து நியூட்ரியன்ஸ் வந்து ஷேர் பண்ணுதுன்ட்டு நம்ம பார்க்குறோம். ஃபார் எக்ஸாம்பிள், ஒரு டால் ட்ரீ இந்த பிக்சரில் நம்ம பார்க்கலாம். ஒரு டால் ட்ரீ இருக்குது. அதுக்கு வந்துட்டு இட் இஸ் கெட்டிங் அ லாட் ஆஃப் சன்லைட் அண்ட் லைக் எக்ஸ்ட்ரா இட் இஸ் கெட்டிங் அ லாட் ஆஃப் சன்லைட். ஏன்னா அது ரொம்ப டாலாக இருக்கிறதுனால. ஸோ அதுக்கிட்ட இருக்கிற எக்ஸ்ட்ரா சுகர் அண்ட் எக்ஸ்ட்ரா நியூட்ரியன்ஸை வந்துட்டு இட் வில் ட்ரான்ஸ்ஃபர் இட் டு த ஸ்மாலர் ஷேட். லைக் எந்த ட்ரீ கிட்ட வந்து ஷேட் இருக்கோ, சன்லைட் பிளாக் பண்ணுதோ அந்த ட்ரீஸுக்கு வந்து ஷேர் பண்ணுது. அண்ட் அது எப்படின்னா, இட் இஸ் த்ரூ தட் நெட்வொர்க் அது ஷேர் பண்ணுது. அண்ட் லைக் இட் இஸ் மோஸ்ட் காமன் லைக் அமங் த பேரண்ட் ட்ரீஸ் அண்ட் தியர் சாப்ளிங்ஸ். ஸோ ஒரு பேரண்ட் ட்ரீ இருக்குது, அதோடைய சின்ன ட்ரீ ஏதாவது இருந்துச்சுன்னா அதுக்கு வந்து இந்த மாதிரி நியூட்ரியன்ஸ் ஷேர் பண்ணாங்க. லைக் ஸோ கனடாவில் வந்து ஒரு ரிசர்ச்சர் அவங்க என்ன கண்டுபிடிச்சாங்கன்னா, அங்கே ஒரு மதர் ட்ரீன்ட்டு இருக்குது. ஸோ த மதர் ட்ரீ ஆர் தி ஓல்டர் ட்ரீ அது வந்துட்டு லைக் இட் கேன் ஐடென்டிஃபை இட்ஸ் ஓன் ஆஃப் ஸ்ப்ரிங் and it can send more of the carbon dioxide and other nutrients to that particular tree inte nama paakrom, which will help the tree to grow stronger and healthier. And like nama vandu nariya like what we would have heard is that tree is very selfish. It is trying to observe the nutrients from other trees inte, but actually it is opposite to that. Trees vandittu they are helping each other in paakrom. Next vandittu sending warnings. So for example, ஒரு ட்ரீ வந்துட்டு like if it is attacked by pests or some disease, அந்த ட்ரீ வந்துட்டு it will send out distress signals ன்ட்டு நம்ம பார்க்குறோம். ஸோ நியர்பை ட்ரீஸ் வந்துட்டு இந்த சிக்னல் அவங்க ரிசீவ் பண்ணிவிட்டு they will start to produce chemical defenses like to protect themselves. லைக் சம்திங் பிட்டர் ஆர் சம்திங் டாக்ஸிக் வந்து அவங்க அந்த ட்ரீஸ் ப்ரொடியூஸ் பண்ண ஸ்டார்ட் பண்ணும் லைக் டு ப்ரொடெக்ட் இட் செல்ஃப். ஸோ இன் ஆஃப்ரிக்கா நம்ம பார்த்தோன்னா லைக் இந்த ஸோ தீஸ் ஜிராஃப்ஸ் வந்துட்டு இட் வில் ஈட் அக்கேஷியா லீவ்ஸ்ன்ட்டு நம்ம பார்க்குறோம். ஸோ எப்போ வந்து இந்த ஜிராஃப் வந்து ஒரு ட்ரீயை வந்து சாப்பிட ஸ்டார்ட் பண்ணுதோ அப்போது வந்து லைக் அந்த ட்ரீ வில் ஸ்டார்ட் டு சென்ட் சிக்னல்ஸ் டு தி அதர் ட்ரீஸ் அண்ட் இமீடியட்லி வந்துட்டு லைக் திஸ் லைக் எந்த ட்ரீயை வந்து அதை சாப்பிடுதோ இட் வில் ஸ்டார்ட் டு ரிலீஸ் அ கேஸ் like which is the ethylene gas into the air. So அந்த கேஸை ரிலீஸ் பண்ண உடனே ஸோ நேபரிங் அக்கேஷியா ட்ரீஸ் வந்துட்டு அந்த கேஸை it will detect and it will start to make லைக் அந்த லீவ்ஸ் வந்து ரொம்ப பேடாக டேஸ்ட் பண்ணுறதுக்காக சில கெமிக்கல்ஸ் வந்து ப்ரொடியூஸ் பண்ண ஸ்டார்ட் பண்ணும். ஸோ இதனால் வந்து ஜிராஃப்ஸ் வேறு ட்ரீயை வந்து சாப்பிடாம இந்த ட்ரீ வில் ப்ரொடெக்ட் இட் செல்ஃப்னு நம்ம பார்க்குறோம். ஸோ லைக் த ட்ரீஸ் ஆர் நாட் ஓன்லி அவேர் ஆஃப் டேஞ்சர். ஸோ அவங்களுக்கு வர டேஞ்சர் மட்டும் அவங்க அவேராக இல்லாமல் தே ஆர் ஆல்சோ வார்னிங் அதர்ஸ் அண்ட் தே ஆர் மேக்கிங் தெம் டு கெட் ரெடி to avoid the danger in பார்க்குறோம். This was something very nice when I read it. And the next one, the last one is like for helping the weak or the dying. So some trees வந்துட்டு அது என்ன பண்ணுதுன்னா லைக் வேறு ட்ரீஸ் வந்து ரொம்ப சிக்காக இருந்துட்டு லைக் ஆர் இஃப் த ட்ரீ இஸ் கோயிங் டு டை அப்போ அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா மீன்ஸ் லைக் ஈவன் இஃப் த ட்ரீ இஸ் கட் டவுன் அப்படி ஏதாவது இருந்தாலுமே இந்த ஸ்டம்ப் வந்துட்டு இட் வில் ஸ்டே அலைவ் ஃபார் டீகேட்ஸ் லைக் ஈவன் வித்தவுட் ட்ரீஸ். இது எதுனாலனா இட் இஸ் பிகாஸ் ஆஃப் த சரௌண்டிங் ட்ரீஸ் அதோடைய ரூட்ஸ்லேருந்து இட் இஸ் சென்டிங் நியூட்ரியன்ஸ். ஸோ லைக் லைக் ஒரு ரிசர்ச் பண்ணாங்க. அதில் என்ன கண்டுபிடிச்சாங்கன்னா ஸோ லைக் ஒரு பிளேஸில் வந்துட்டு
ஒரு ஸ்டம்ப் மட்டுமே இருந்துச்சு. அதுக்கு வந்து லைக் இட் வாஸ் ஃபுல்லி டெட், பட் இட் வாஸ் லைக் அந்த லீவ்ஸ் எல்லாம் எதுவுமே இல்லை, வெறும் அந்த ஸ்டம்ப் மட்டும் தான் இருந்துச்சு. ஆனாலுமே இட் வாஸ் அலைவ் ஃபார் so many years. அவங்க எப்படின்னு கண்டுபிடிச்சாங்கன்னா, பிகாஸ் ஐ மீன் லைக் இது எப்படின்ட்டு லைக் when they research they found out that பக்கத்தில் இருக்க ட்ரீஸ் எல்லாமே வந்து இதுக்கு நியூட்ரியன்ஸ் கொடுத்துட்டு இருந்துச்சு. ஸோ that is why it is alive ன்ட்டு. And so like it is a powerful example of interdependence. And in the scientists வந்துட்டு இதை என்னன்னு சொல்கிறாங்கன்னா, so they say it as the tree compassion ன்ட்டு அவங்க சொல்கிறாங்க. So trees are very compassionate and they look out for others. So இதிலேருந்து we can learn a few lessons from the trees and how they help each other. First is we need others to grow. நம்ம வந்து we are social beings created by God. So நம்ம வந்து we should not say that நானே எல்லாம் பண்ணிப்பேன், I am dependent, I mean I am independent, I don't have to depend on anyone. But நம்ம 1 Thessalonians 5:11ல என்ன பார்க்குறோன்னா, we need to encourage one another and we need to build each other up. So so how the trees are helping each other, we need to help others and we also need to receive help from them when we are in pain or in any difficulty. The next point is we need to be compassionate. So compassionate na என்னன்னு பார்த்தேன்னா, it is feeling or showing sympathy and the concern for others. So நம்ம வேற அவங்களுக்கு வந்து sympathy காமிக்கணும் and we should show concern for them. இது வந்து நம்ம இந்த வேர்ஸில் நம்ம வாசிச்சோன்னா we can see that like we are the chosen people of God, and because of that நம்ம வந்து எப்படி இருக்கணும்னா we have to be compassionateன்ட்டு இங்கே நம்ம பார்க்குறோம். And the next lesson நம்ம என்ன பார்க்குறோன்னா, like we should not be selfish, but நம்ம வந்து we need to look out for others and for their growth. So Philippians chapter 2 verse 3 to 4 இதை யாராவது வாசிங்க. So we should not do anything out of selfish ambition ன்ட்டு நம்ம பார்க்குறோம், but we need to look out to the interests of others. ஸோ நம்ம வந்து லைக் நம்மளை மட்டும் பார்க்காம நம்ம வந்து வேற அவங்களுடைய க்ரோத்துக்கும் நம்ம வந்து ஹெல்ப் பண்ணணும். ஸோ எப்படி இந்த ட்ரீஸ் வந்து வேறு ட்ரீ லைக் இன்ஸ்டெட் ஆஃப் ஒன்லி லுக்கிங் அட் இட் செல்ஃப், வேறு ட்ரீஸ் வந்து நீடில் இருக்கும்போது அது வந்து வேறு ட்ரீஸுக்கும் ஹெல்ப் பண்ணுற மாதிரி ஈவன் we should look out for others. And the last one is we need to share with others. இது வந்து Proverbs chapter 11 verse 24 and 25ல இருக்கு. So like when we give to someone, so at that time வந்துட்டு like we will receive more, and like நம்ம வந்து கொடுக்காம வந்து நம்மக்கிட்டே வச்சுட்டு இருந்தோன்னா we will become poor ன்ட்டு இருக்கு. So like it says that a generous person will be enriched and the one who gives a drink of water will receive water. So நம்ம வந்து like when we give to others we will also receive and we will become enriched in பார்க்குறோம். So we need to share with others what we have, not only money but even our knowledge, or even when it comes to spiritual growth, நம்ம வந்து like we should not only be focused on us. நம்ம வந்து like the ones who are lower to us, நம்ம வந்து அவங்க spiritual growthக்கு நம்ம வந்து ஹெல்ப் பண்ணணும். ஸோ லைக் only when we are compassionate அப்போ மட்டும்தான் வந்து we can not be selfish, and like when we are unselfish அப்போ தான் வந்து we can share with others ன்னு பார்க்குறோம். ஸோ everything is interconnected. இப்போ நான் சொன்னது எல்லாமே it is interconnected. So how the roots of the trees are interconnected, even these are interconnected, and all of these are important. So just like ஸோ இந்த ஃபங்கை வந்து லைக் எப்படி அந்த எல்லா ரூட்ஸையும் கனெக்ட் பண்ணுதோ, இட் இஸ் ஒன்லி த லவ் ஆஃப் காட் விச் கேன் லைக் நம்மளுடைய எல்லாரோட ஹார்ட்ஸை கனெக்ட் பண்ணுறதுக்கு only God's love can do that. And like only when we have a personal connection with God, அப்போ தான் வந்து like the love of God will fill our hearts ன்ட்டு நம்ம பார்க்குறோம். And so when God's love fill our hearts, we will be able to spread that love to everyone. We can be compassionate, we can be unselfish, and we can share with others. So in the example of trees நம்ம பார்த்துட்டு we should also be compassionate beings, like just like how the trees are compassionate.